தங்க நகை தயாரிப்பில் கைதேர்ந்த கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கைவினை கலைஞர்கள் உருவாக்கிய வெள்ளி பொருட்களின் சங்கமம் கோவையில் முதன்முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் ரத்னசபாபதிபுரம் பகுதியில் வில்வா ஜுவல்ஸ் எனும் நிறுவனம் கடந்த 5 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இங்கு அசல் தங்க நகைகளின் வடிவமைப்புகளை வெள்ளி பொருட்களில் உருவாக்கி வாடிக்கையாளர்களின் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி வருகின்றனர். இந்த நிலையில் வரும் தீபாவளியை முன்னிட்டு இங்கு பல்வேறு புதிய வெள்ளியால் உருவாக்கப்பட்ட ரத்னா கலெக்ஷன் எனும் புதிய வடிவமைப்பு நகைகளை இன்று அறிமுகம் செய்தது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வில்வா ஜுவல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர்களான விஜயகுமார், விஜயலட்சுமி மற்றும் வெங்கடேஷ் ஆகியோர் கூறியபொழுது, கொரோனா தொற்று காலங்களில் அனைத்து மக்களும் பாதிப்படைந்தனர். பின்னர் ஒவ்வொரு துறையாக மீண்டு வந்தது. ஆனால் தங்க நகை வடிவமைப்பு கைவினை கலைஞர்களுக்கு உரிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கவில்லை. இவற்றை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வெள்ளி பொருட்களை நகை வடிவமைப்புகளில் உருவாக்கி மக்களிடம் கொண்டு சேர்ந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என யோசித்து இந்த நகைகளை வடிவமைக்க துவங்கினோம். ஆனால் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த 2020ஆம் ஆண்டு இந்த நிறுவனத்தை துவங்கியுள்ளதாகவும் தற்போது இங்கு 4000க்கும் மேற்பட்ட தனித்துவமான வடிவமைப்புகள் உள்ளது. தமிழகத்தில் முதல் வெள்ளி பொருட்களின் சங்கமமாக இந்த நிறுவனம் இடம் பிடித்துள்ளது என்றார். திருமண வைபவங்களுக்காக மணப்பெண்ணுக்கு ஒட்டியானம், காசு மாலை, நெக்லஸ், காது மாட்டி, நெத்திச்சுட்டி உள்ளிட்ட பல வடிவமைப்புகள் இங்கு தங்க நகை போல வெள்ளியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி வருகிறது என்றார். மேலும் தற்போது சென்னை, மதுரை, கோவை விமான நிலையம் என பலதரப்பட்ட இடங்களில் தங்களது கிளைகளை அதிகப்படுத்தி செல்வதாகவும் இதற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்ததே மிகப்பெரிய காரணம். அதற்காக மக்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதாக கூறியவர், வரும் தீபாவளியை முன்னிட்டு ரத்னா கலெக்ஷன்ஸ் என்னும் வெள்ளி நகைகளை அறிமுகம் செய்துள்ளதாகவும் மேலும் சிறப்பு தள்ளுபடிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றார். தங்க நகைகளை நினைத்து பார்க்க முடியாத நிலையில் அதன் வடிவமைப்புகள் வெள்ளியில் கிடைப்பது வாடிக்கையாளர்களின் பணச்சுமையை குறைப்பதுடன் அவர்களின் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குகிறது என்றார். மேலும் தற்போது வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு சூப்பர் ஸ்டார் நடித்த வேட்டையின் திரைப்படத்தின் டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்குவதாகவும் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
வணக்கம். கோயம்புத்தூர் வில்வா ஜுவல்லர்ஸ் சார்பாக உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இது வந்து ஒரு தங்க நகைன்னு ஒரு புரட்சி, மக்களின் ஒரு எழுச்சி. அதுதான் வில்வா ஜுவல்லர்ஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த கடை ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சுங்க. 5 வருஷத்தில் இந்த நகையோட விஷயங்கள் எல்லாம் அத்தனையுமே வந்து எங்களுடைய கைவண்ணத்தில் எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்கில் நாங்கள் பண்ணுறோம். பப்ளிக் அத்தனை பேருமே இதை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இது நல்ல விஷயமா இருக்குது. எதெல்லாம் சேதாரம் ஜாஸ்தியாக இருக்கோ, எதெல்லாம் தங்கத்தின் விலையில் வந்து லாஸ் ஆகுதோ அதையெல்லாம் வந்து நாங்கள் சில்வர் ஜுவல்லரியாக கன்வெர்ட் பண்ணி கஸ்டமர்ஸ் வாங்குறதுக்கு சொல்கிறோம், அட்வைஸ் கொடுக்குறோம். ஒரு 10,000 ரூபா சேலை எடுத்தால் நீங்கள் எப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து எல்லாம் டிசைன் பார்த்து கிளாத்தை பார்த்து பண்ணுறீங்களோ, ஒரு 10 லட்சம் செலவு பண்ணும்போது இந்த தங்க நகை எடுக்கிறதுக்கு என்னென்ன கைடன்ஸ் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். இந்த கடையை ஆரம்பித்து சன் ஆரம்பித்தார் வில்வா ஜுவல்லர்ஸ்னு சொல்லிட்டு. இவர் யூஎஸில் போய் இதை பற்றி சப்ஜெக்ட்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு. வெங்கடேஷுங்க. லைக் இந்த ஸ்டோர் வந்துட்டு 2020 ஸ்டார்ட் பண்ணுவோங்க. லைக் நம்ம ஸ்டோர் வந்துட்டு லைக் இப்போ கொஞ்சம் பெரிய ஸ்டோருங்க. லைக் நம்ம ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் தான் நம்ம மெயினாக பண்ணிட்டு இருக்கோங்க. லைக் ஒட்டியான்னு எடுத்துட்டா ஒரு 1500 பீசஸ் இருக்குங்க. ஹாரம், நெக்லஸ் எல்லாம் சேர்த்தோன்னே லைக் ஒரு 50,000 பீசஸ் பக்கம் வச்சுருக்கோங்க. ஸோ லைக் கோயம்புத்தூரில் இருக்குங்க, சென்னையில் இருக்குது, அப்புறம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேயும் இருக்குங்க சார். லைக் அரைவல் டிபார்ச்சர் ரெண்டுலேயுமே ஸ்டோர்ஸ் வச்சுருக்கோங்க. தேங்க்யூ சார். ஹேண்ட்மேட் வச்சுருக்கோங்க மெயினாக. ஸோ லைக் ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸுங்க, டெம்பிள் ஜுவல்லரிஸு, லைக் அப்புறமே இது எல்லா ஜுவல்லரிஸ் இருக்கும். லைக் மினிமல் ஜுவல்லரிஸ் எல்லாமே. தங்கத்துக்கும் நம்மளுக்கும் அது என்ன டிஃபரன்ஸ் சார்? ரெண்டுமே ஒரே ஃபினிஷிங், லைக் சேம் ஃபினிஷ் தாங்க சார் ரெண்டுமே. லைக் இதோட சார்ஜஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க சார். லைக் கோல்டு எடுத்துட்டிங்கன்னா லைக் 1 கிராம் இன்னைக்கு 7,000 ரூபா வருதுங்க. லைக் சில்வர் வந்துட்டு 400-500 ருபீஸ்ல அதே ஃபினிஷிங் நாங்கள் கொடுக்குறோம். கோல்டு சில்வர் வந்து அதே சேம் ஃபினிஷிங் கொடுக்குறோம். இது நீங்கள் சில்வர் ஜுவல்லரினே மறந்துட வேணாம், இது கோல்டு ஜுவல்லரினே நீங்கள் மனசுக்குள்ளே போடுற அளவு இதை நாங்கள் வெரைட்டிஸ் கொடுக்குறோம். அடுத்த கட்டமாக இதை எப்படி இது தமிழ்நாடு பூரா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு முடிச்சிருக்கோம். ஒவ்வொரு கட்டமாக கொண்டு போகிறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த கலெக்ஷன்ஸ் அப்படியே கொண்டு போகிறோம் சார். இன்னைக்கு வந்து என்ன அட் பர்சன்ட் டிசைன்ஸ் இருக்கோ அது அத்தனையுமே நாங்கள் லான்ச் பண்ணுவோம். நீங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிசைன் பண்ணுறோம். இப்போ தீபாவளிக்காக புதுசாக ஒரு லான்ச் பண்ண போகிறேன். இந்த வெரைட்டிஸ் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டுறேன். தீபாவளி கலெக்ஷன் தனியாக லான்ச் பண்ண போகிறோம். இப்போ ஆக்சுவலாக வந்து ஜுவல்லரினாலே மிஷின் மேக் ஆயிடுச்சு. இப்போ நான் கையிலேயே சில விஷயங்கள் செய்ய முடியும், அவங்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த சில்வர் ஜுவல்லரி நாங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னுடைய நகையை எங்கிட்டயே நீங்கள் கொடுத்துக்கலாம். எப்போவுமே 55% எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்குறோம். அன்னைக்கு விலைக்கு சில்வர் என்ன ரேட் இருக்கோ அதை விட 20% எக்ஸ்ட்ரா கொடுத்து நாங்கள் எடுத்துக்கிறோம். சில்வர்ங்கிறது ஒரு மெட்டல் தான் தவிர இது ஒர்க்மேன்ஷிப்புக்கு தான் இதோடைய வேல்யூ. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து சந்தோஷப்பட்டு இந்த கடையில் நகை வாங்கிட்டு போகிறாங்க. ஜென்ஸுக்கு நீங்கள் எல்லாரும் இப்போ ஃபோட்டோ போட்டு ஒவ்வொரு கிலோ செயினை போட்டிங்கல்ல, இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஜென்ஸுக்கு இருக்குது. ஜென்ஸுக்கு பிரேஸ்லெட்டு, கடாயி எல்லாமே ரொம்ப லேட்டஸ்ட் டிசைன், அத்தனையுமே கோல்டு டிசைனில் கிடைக்கும். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ரீட்டைல் ஷோரூம் 1000 kgs இது ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே. ஒரு ரீட்டைல் ஷாப் வந்து சில்வர் ஜுவல்லரி 1000 kgs வச்சிருக்கிறது நம்ம கோயம்புத்தூர் தான் ஃபர்ஸ்ட். நல்ல சேல்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். இதை நீங்கள் எல்லாம் மீடியாலாம் நல்லா சொன்னீங்கன்னா மக்களுக்கு இந்த விஷயம் நல்லா ரீச் ஆனால் இன்னும் வியாபாரத்துக்கு எனக்கு நல்லா இருக்கும். மதுரை பிளான் பண்ணியிருக்கோம் சார். இப்போ எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு வெளியூர்லேருந்து தான் நிறைய கஸ்டமர் வர்றாங்க. எந்த ஊர்லேருந்து ஜாஸ்தியாக வர்றாங்களோ அந்த ஊரில் பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கலான்னு பண்ணோம். இப்போ மதுரையில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வர்றாங்க, கிருஷ்ணகிரி பக்கம் வர்றாங்க, பெங்களூர்லேருந்து கூட வர்றாங்க. இப்போ நம்ம இந்த நகையை வந்து இந்த இன்ஸ்டாகிராம், இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் வர்றாங்க, ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் வர்றாங்க. இப்போ அதனால கஸ்டமர் எங்கே அதிகமாக வரவேற்பு இருக்கோ அந்த ஊரில் ஆரம்பிக்க போகிறோம். தீபாவளி முன்னிட்டு வேட்டைக்காரன் சினிமா வந்து எல்லாரும் டிக்கெட் கொடுக்கலான்னு கஸ்டமருக்கு. வேட்டையன் நான் ரஜினியோட ஃபேனு, அதனால எல்லாம் கொடுக்கலான்னு சொல்லி உங்களுக்கு போகிறப்ப டிக்கெட் கொடுத்துறேன் சார். ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் படம் பார்க்கலாம். இல்லை, எல்லாமே எங்களுடைய மேக்ஸிமம் வந்து 90% எங்கள் ஓன். கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், கோட்டிங்ஸ் எல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா அந்த உருவம் வந்து தெரியாமல் போயிடும். அதுக்கு மேலே லேக்கர் கோட்டிங் போடுறோம், அது வந்து பாலிஷ் நல்லா சேஃபாக இருக்கும். பாலிஷ் வந்து 1 year நாங்கள் கேரண்டி ஏற்றுக்குறோம். அதுக்கப்புறம் கிராமுக்கு 35 rupees, அதுக்கப்புறம் 1 year கொடுக்குறோம். நீங்கள் எங்கிட்ட வாங்குற நகை வந்து டெய்லி போடுற நகையை வாங்குறதில்ல, எங்கேயா ஃபங்க்ஷன் வேர்ஸ், இப்போ கல்யாணம் எங்கேயா பண்ணுறோமா அந்த மாதிரி இருக்க நகைகள் தான் நிறைய நீங்கள் இருக்கணும். டெய்லி போகிற நகைக்கு வந்து கலர் கேரண்டி கொடுக்க முடியாது. எதுவுமே வராது. சில்வர் ஜுவல்லரி உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்கள் சூட் அப்சர்வ் பண்ணுது இல்லை,
கோட்டிங் கொடுக்குறங்காட்டிக்கு ஏதாவது இந்த கோட்டிங்க்கும் அந்த சில்வர் ஜுவல்லரிக்கு சம்மந்தம் இல்லை. நாங்கள் அதுக்கு மேலே லேக்கர் போடுறோம். லேக்கர் போட்டால் அது என்ன சார்? கோட்டிங் எவ்வளவு நாள் மேக்ஸிமம்? சார் இது வரைக்கும் 3 வருஷம் வந்து நின்றுருக்கு, யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. என்னன்னா இப்போது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் காற்று ஜாஸ்தியாக இருக்குது, அங்கே கோட்டிங் கம்மியாக இருக்குது. இப்போ கோயம்புத்தூரில் நல்லா இருக்குது. இது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து இன்னும் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒவ்வொரு ஊரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சார் இந்த மாதிரி ஒரு ஐடியா எப்படி தோணுச்சு? இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா சமயத்தில் நிறைய ஆட்கள் வேலை இல்லாமல் இருந்தார். எங்கள் சன்னு கொடுத்த இந்த ஐடியா தான். ஃபஸ்ட்டு இந்த ஐடியா நான் வந்து ரொம்ப யோசித்தேன். பட் என் சன்னு கொடுத்த உடனே அதை நான் ப்ரொசீட் பண்ணேன். அது நல்ல சக்ஸஸ் ஆயிடுச்சு. மிஷினில் செஞ்சதுதான் இந்த மாதிரி இருக்கு. ஆமாம். மிஷினில் செய்கிறது நகை வந்து 100% இருக்காது சான்ஸ்.